ராஜாக்கள்லாம் வந்து சாலமோனை பார்த்துட்டு இவன் ஞானத்தை பார்த்து வேந்துட்டாங்க, வேந்து போனான். எல்லா ராஜாவும் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்றான். ஆலோசனை, எப்படி தேசத்தை நடத்தணும், எப்படி தேசத்தை நடத்தக்கூடாது, பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, எப்படி தூக்கி நிறுத்தணும், பூமி அதிர்ச்சியினால இயற்கை சூழ்நிலை நிமித்தம் என் தேசம் பாழாய் கிடக்குது, அதை எப்படி தூக்கி நிறுத்தணும். அப்படி போல ராஜாக்கள் வந்து கேட்டுட்டு போனான். போட்டுட்டு இந்த ராஜாக்கள் அவங்க தேசத்தை ஞானிகள் அனுப்பிச்சுட்டான். போங்க நீங்க ஞானிகள் எல்லாம் போ, அதான் சொல்றாரு. 1 ராஜாக்கள் 10:23-24 வசனத்துல, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். ஆமென். சாலமோனின் இருதயத்திலே தேவனருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். ஆமென். 1 ராஜாக்கள் 10:9 வசனங்கள், அதுல இருந்து நான் பேச போறேன். ஆனா அதே இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 நாளாகமும் 9 வசனத்துல இருக்குது. குறிச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 10:1-9 வசனங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது. இதே காரியம் பேரலா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 நாளாகமும் 9:1-8 வசனங்கள். இங்க பக்கத்துல எழுதிக்கிடணும். நீங்க 1 ராஜாக்கள் 10:1 வசனத்து பக்கத்துல என்ன பண்ணிடணும்னா 1-9 1-9 அப்படின்னு போட்டுட்டு கீழே ஒரு பார் போட்டுட்டு 2 நாளா 9:1-8 1-8 போட்டுக்கிடணும். நாளைக்கு ஒரு கூட்டத்தில் நீங்க பேசுங்கன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணனா, இந்த இடத்துட்டு இது எங்கன்னு தேட தேவையில்லை, பக்கத்துல அது சொன்னீங்கன்னா போதும். அப்படி நான் எழுதி வச்சிருக்கிறேன் பைபிள்ல. இதே இது 2 நாளாக 9 அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள்ல இருக்குன்றத நான் குறிச்சு வச்சிருப்பேன். பிரசங்கம் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் எடுத்து சொல்றதுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, அந்த கோடியில இருக்குது, இன்னொரு கோடியில இருக்கிறா சேபாவின் ராஜஸ்திரி. அவ வந்து சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டுட்டு தேடி வரா. அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதுக்காக அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த காலத்துல ஞானத்தை எப்படி சோதிச்சு பார்ப்பாங்கன்னா விடுகதைகளை சொல்லுவாங்க. விடுகதைகள்னா யாருக்குமே புரியாதது, இதுவரைக்கும் சில கேள்விகளுக்கு பதில் தெரியாது, அப்படிப்பட்ட மறைபொருள்களை புதை பொருள்களை கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்றதை வச்சுதான் அவனை எடை போடுவாங்க. இப்போ 2 சூசை பிரதரை மீட் பண்றாங்கன்னு வைங்க, 2 பேரும் கடலுக்கு போறவங்க. இந்த சூசை பிரதருடைய ஞானத்தை அந்த சூசை பிரதர் செக் பண்ண எப்படி செக் பண்ணுவாரு? எப்படி செக் பண்ணுவாரு? மீன் பிடிக்கிறதுல உள்ள சில சூட்சுமங்களை குறித்து கேள்வி கேட்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிதானே கேட்பாங்க. 2 பிரதர்ஸுமே மீன் பிடிக்க போறவங்க, கடல் ஆழத்துக்கு போறவங்க. அப்ப எங்க மீன் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு பேசினாங்கன்னா ஆழமான காரியங்களை பேசுவாங்க 2 பேரும். நிலா வெளிச்சம் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எங்க இருக்குது, எந்த நேரம் வலை போட்டா மீன் கிடைக்கும், அப்படித்தானே பார்ப்பாங்க. இப்ப பேதுரும் அந்திரேயாவும் பேசினாடி பேசுவாங்க, இப்படித்தான் பேசுவாங்க பேதுரு அந்திரேயாவும். எந்த இடத்துல மீன் இருக்கும், எந்த இடத்துல மீன் இருக்காது. நம்ம நினைக்கிறீங்க அப்படியே போயிட்டு தூத்தூர்ல போய் இப்படியே விலையை போட்டு பிடிச்சிட்டு வராங்கன்னு. அவங்க கடல்ல போனாங்கன்னா படகுல எவ்வளவு தூரம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு தூரம் போவாங்க? அரபிக் கடல்ல போறாங்க, எவ்வளவு தூரம் போவாங்க? எவ்வளவு தூரம் போவாங்க? போச்சு வாஸ்தவம், எனக்கு சோடா கொடுங்க. சோடாவில் நல்ல எலுமிச்சம்பழம் போட்டு தேன்லாம் போட்டு, எனர்ஜியே இல்லை எனக்கு. கேள்வி கேட்டுக்கு நான் பேச வரைக்கும் நல்லா தான் இருக்கு. கேள்வி கேட்கும்போது எல்லாரும் வேணா நான் பேசி பார்ப்போம். நான் கூட்டத்துக்கு வரதுல என்ன தெரியுமா, முதல் நாள் எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்ன வித்தியாசமா. 2வது நாள் ஃபெமிலியர் ஆயிடுவாங்க. இவர் 4 தடவை கேள்வி கேட்பார், அப்புறம் இவரே பதில் சொல்லிடுவார். சும்மா கேட்பார், திரும்ப திரும்ப கேட்பார், நம்ம பேசாம வந்துட்டோம், அவரே பதில் சொல்லிடுவார். நீங்க பழகிட்டீங்க. அது மாதிரி சேபாவின் ராஜஸ்ரீ வந்து பல விடுகதைகள் கேட்கிறா, பல புதிரான கேள்விகள்லாம் கேட்கிறா. அப்ப வந்து சொல்றாரு, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்துல
சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளா இருக்கவில்லை. எல்லா கேள்விக்கு பதில் சொல்றார். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. மிகுந்த பரிவாரத்தோட, 2வது வசனம், மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவ கொண்டு வந்த அந்த பரிசு பொருட்களுடைய விலை மதிப்பு என்ன தெரியுமா? நேற்று சொன்னேன் நான், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. 2004 கணக்கின்படி 360 கோடி ரூபாய்க்கு கொண்டாந்தா. இப்ப எவ்வளவு? அது 21 வருஷத்துக்கு முன்னாடி 360 கோடினா இப்ப எவ்வளவு இருக்கும்? அது 1000 கோடி கிட்ட இருக்கும். சாதாரணமானது இல்லை. ஒரு கிஃப்ட் கொண்டாரா பாருங்க. எதுக்கு? இந்த ஞானம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இந்த ஞானம் உங்களுக்கு இருந்த 1000 கோடி ரூபாய் பரிசு உங்களுக்கு வரும். யார் கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். பாஸ்டர்மாக்கு மட்டும் தான் கிடைக்க போகுது, உங்களுக்குலாம் கிடைக்காது. இனி லேட்டா கை தட்டும் கிடைக்காது. முதல்ல கை தட்டி இருக்கேன். அது ஆம்பேன்னு சொல்றதுக்கு அர்த்தம். கை தட்டு எதுக்கு தெரியுமா? ஆம்பேன், எனக்கும் அப்படியே வரக்கடவுது அப்படின்னு அர்த்தம். நீங்க லேட்டா கை தட்டுறீங்க, அப்ப எவ்வளவு ஆகும்? 10 கோடி கிடைக்கும் உங்களுக்கு. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையும் ஆர்கிடெக்சரை பார்த்துருக்கா. கட்டிட கலையை பார்த்து பிரமிச்சு போயிட்டா. நம்ம நேத்து பார்த்தோம், முந்தானேத்து பார்த்தோம் நினைக்கிறேன். ஈராம் அபி வச்சு கட்டின ஆலயம், அந்த அரண்மனை ஈராம் அபி தான் கட்டினது. அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்து பிரமிச்சு போயிட்டா சேபாவின் ராஜஸ்திரீ. அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அந்த சாப்பாடு ஐட்டத்தெல்லாம் பார்த்தா இவ்வளவு சாப்பாடான்னு சொல்லி பிரமிச்சு போயிட்டா. அவன் ஊழியக்காரன் வீடுகளுடைய எல்லாம் அமைப்பெல்லாம் பார்த்தா அப்படி இருந்துச்சான் அந்த வீடுகளுடைய அமைப்பு. ராஜாக்கு எப்படி அரண்மனை, அடுத்த மந்திரி, சீனியர் மந்திரி, அதுக்கு அடுத்த சீனியர் மந்திரி, ஒவ்வொருத்தருக்கும் கட்டியிருந்ததை பார்க்கும்போது அவ பிரமிச்சு போற அந்த ஞானத்தை. அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும் அப்படின்னா வரிசை அட்டண்டன்ஸ் கொடுத்து நிக்கிறாங்க, ஒவ்வொரு ராஜாவா வந்து நிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு பிரமிப்பாயிருச்சு. இவ்வளவு நேர்த்தியா அப்படின்னு சொல்லி அவ பிரமிச்சு பார்க்கிறா. அவர்கள் வஸ்திரங்களையும் ஒவ்வொரு கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4, கிளாஸ் 5ன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நேற்று சொன்னேன், அவங்க அந்த வாசல்லே நிக்கிறவங்க, அடுத்தவங்க அரண்மனை வாசல் வரைக்கும் வரலாம், அடுத்தவங்க உள்ள வரலாம், அடுத்தவங்க இன்னும் உள்ள போகலாம். ராஜாவுடைய ராணியுடைய அந்த ரூம்குள்ள போறது எல்லாரும் போக முடியாது. அப்படி போல ஒவ்வொரு கேடருக்கும் ட்ரெஸ், யூனிஃபார்ம், அதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிட்டார். அதைத்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காட்டு புல்லுக்கு விதவிதமா உடுத்தனே சாலமோனுக்கு உடுத்து வித்தது போலன்னு சொல்றது. இதைத்தான் சொல்றாரு. ராஜா ட்ரெஸ்ஸை பார்த்தாலே இவன் என்ன கேடர்னு தெரியும் உங்களுக்கு. அப்படி போல யூனிஃபார்ம். எப்படி ஞானம் பாருங்க. அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்கிறவங்க முதற்கொண்டு அவ்வளவு நேர்த்தியா இருந்தாங்களாம். நீங்க போய் பார்க்கணும். நீங்க முதலமைச்சர் வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும். முதலமைச்சர் ரூம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்க வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்குன்னு தனியா இருப்பாங்க. முதலமைச்சருக்கு அவங்க வீட்டாருக்கு சாப்பாடு போடுறதுக்குன்னு தனி கிச்சன் இருக்கும். அங்க இருக்கிற வேலைக்காரங்க இந்த வேலைக்காரங்க அந்த வேலைக்காரங்களோட போக முடியாது. இது வேற அது வேற. மந்திரிமார்கள் இதெல்லாம் வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க தனி கிச்சன் இருக்கும், அங்க தனியா இருப்பாங்க ஆட்கள், உள்ளுக்குள்ள தனி கிச்சன் இருக்கும், அது தனி. அவங்க இங்க போட மாட்டாங்க, இவங்க அங்க போக மாட்டாங்க. அவங்களாம் மேன்மையானவங்க. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் நினைக்கிறீங்க, அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். அவங்களுக்கு எப்படி போட்டா பிடிக்குமோ அப்படி போட்டு கொடுப்பாங்க. ஒரு டீ நீங்க சாதாரண நினைப்பீங்க, நீங்க ராஜ்பவன்ல போய் கவர்னர் மாளிகை போய் டீ குடிச்சு பார்க்கணும், அப்படி இருக்கும். நீங்க முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பு தானே, இந்த அல்மண்ட் தானே, இந்த வால்நட் தானே அப்படின்னு நினைப்பீங்க. கவர்னர் மாளிகையில போய் பார்த்தீங்கன்னா அதான் முந்திரி பருப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஆல்மண்ட்னா எப்படி இருக்கும், வால்நட்னா எப்படி இருக்கும் ருசிச்சு பார்க்கணும், அங்க போய் பார்க்கணும்.
ஒரிஜினல் லீஃப்ல போடுவாங்க டீ. அதை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க அடி ஆழம் தெரியும். இவ்வளவு பெரிய ஜகுல ஊத்துனாலும் கீழே ஆழம் தெரியும். அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்படி போல பானை பாத்திரக்காரர்களை பார்த்தாலாம், பிரமிச்சு போயிட்டாலாம். அவனுக்கு வச்ச ஆகாரத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் நிமிர்ந்து பார்த்திருக்கிறான். அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் அந்த என்ட்ரன்ஸ் உடைய ஆர்ச்சை பார்த்து பிரமிச்சுட்டா. அந்த ஆர்ச்சில் இருக்க வேலைப்பாடுகளை பார்த்து பிரமிச்சு போயிட்டா. அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு, அது இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்குது. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல there was no more spirit in her இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமே ஓடல, பிரமிச்சு போயிட்டா. இவ்வளவு ஞானமான். ஆனா அவன் சொல்லி சொல்லி செஞ்சிருக்கான். இப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி அவ்வளவு வேலைப்பாடு. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கணும் தெரியுதா? உங்க வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கணும்? உங்க வீடு சேபாவின் ராஜஸ்ரீ உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கும்? நிறைய பேர் வீட்டில் வந்தீங்கன்னா அந்த டோர் மேட் இருக்குல்ல, ஒரு டோர் மேட்னு போட்டிருப்பாங்க. அது என்னது? அது டோர் மேட் எதுக்குங்க போடுறது? வீட்டு வாசலும் ஒரு டோர் மேட் கிடக்கும். அது எதுக்கு? அது 1947 துவைச்சதா இருக்கும். அது பீஸ் பீஸாக போய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு என்னை விட்டுரு, தயவு செய்து என்னை விட்டுரு, வேற ஒன்று வாங்கி போடுன்ற மாதிரி இருக்கும். அது மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஊரில் இருக்கிற எல்லா மண்ணையும் அதில் போய் 2 தேய்ச்சிட்டு போவாங்க. உள்ள ஒரு டோர்மேட் கிடக்கும். அது என்னன்னா, அது அண்ணே நான் தம்பின்னு இருக்கும். நாத்தம்னா நாத்தம் அவ்வளோ நாரும். நம்ம செருப்பை கழட்டிட்டு அதில் தேய்க்கணும்னா நம்ம கால் அழுக்காயிரும். மண்ணுனா மண். அதை எடுத்து தட்டினீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சுனாமி வந்துருச்சுன்னு நினைப்பாங்க, கஜா புயல் வந்துருச்சுன்னு. அவ்வளவு மண்ணா இருக்கும். அது உள்ள உக்காந்தீங்கன்னா அந்த சோஃபா இருக்கும் பாருங்க, அது பாவம். ஒரு பிச்சைக்காரன் கூட என்ன பண்ணுவான், அவன் ட்ரெஸ்ஸை எங்கேயாவது ஒரு இடத்துல துவைச்சி மாட்டிருப்பான். அது கிடக்கும் பாருங்க அழுக்கு. நம்ம ஊழியக்காரங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவாங்களா, உட்காரங்க பாஸ்வாங்க, இதுலையா கத்தாவே என்னை காப்பாற்றும் ஐயா. அழுக்குன்னா அழுக்கு. அதில் உட்காருவாங்க. அவங்க போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பூரா கேட்டன் இருக்கு பாருங்க, அந்த ஜன்னலுக்கு கேட்டன். அது ஹைதர் அலி காலத்தில் வாங்கினதா இருக்கும். அது தொங்கிக்கிட்டு அப்படியே ஊசலாடி கிடக்கும். இப்பவா அப்பாவான்னு சொல்லிட்டு. அந்த ஜன்னல் கம்பியெல்லாம் தொடச்சது அவங்க தாத்தா காலத்தில் தொடச்சிருப்பாங்க. அதில் அவ்வளவு தூசி இருக்கும் அந்த ஜன்னல் கம்பியெல்லாம். இத்தனைக்கு மத்தியில் போய் உட்காந்தோம்னா எய்த்தாப்புல வாஷிங் மிஷின் இருக்கும், பூரா அடைச்சி இருக்கும், துணியெல்லாம் வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கும். மேலே ஒரு பொட்டலம் இருக்கும். 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கான அது துணி ஊரா கிடக்கும். இது எப்போ ஆன் பண்ணுவோம் நமக்கே தெரியாது. அது போடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்கே கொடி தொங்கும். பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே இருந்து இப்படி தொங்கும். எல்லா ட்ரெஸ்ஸு போட்டு போட்டு போட்டு, அது நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு, முந்தா நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு, போன வாரம் போட்ட ட்ரெஸ்ஸு, அதுக்கு முந்தின வாரம் போட்ட ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்படியே தொங்கி அது அப்படியே தொங்கிட்டு கிடக்குறது. போய் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவுடைய அப்பா, இவங்களுடைய அம்மாவுடைய அப்பா, இவங்க அப்பாவுடைய அம்மா, இவங்க அம்மாவுடைய அம்மா, அவங்க ஒன்று விட்ட தங்கச்சி, அவங்கெல்லாம் பண்ண ப்ரெஷ் பூரா இருக்கும். ஒரு 40 ப்ரெஷ் நிற்கும், அப்படி பிச்சுக்கிட்டு நிற்கும். டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கௌபாய் படத்தில் இருக்கும். போவான் வனாந்தரத்தில், போவான் குதிரையில் டகர டகரன் போய் ஒரு வீட்டை திறப்பான். யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு டூத் பேஸ்ட் இருக்கும், கடைசி ஒரு பீஸ் அப்படி எடுப்பான். அது மாதிரி கடைசி பிதுக்கி 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 அப்படியே கடக்கும். பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட், சோப்பு இருக்கு பாருங்க, ஹமாம் கம்பெனிக்காரனே மறந்துருப்பான், ரெக்ஸோனா கம்பெனிக்காரனே மறந்துருப்பான்.
பீஸ் பீஸா கிடக்கும். அவங்க செல்ஃபெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் குமிச்சு கிடக்கும். எத்தனை பேர் இருக்காங்க அந்த வீட்டுல? அப்பா அம்மா ஒரு பிள்ளை தான் இருக்கும், ஒரு பிள்ளை வெளிநாட்டுல படிக்கும். 40 பேர் இருக்க மாதிரி அதுல அவ்வளவு டூத் பேஸ்ட், பிதுக்கி 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 டூத் பேஸ்ட், அந்த சோப்பு தேஞ்சு தேஞ்சு 1 வாரம் யூஸ் பண்ணது, 2 நாள் யூஸ் பண்ணது, 4 நாள் யூஸ் பண்ணது. அப்படியே பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மக்கு கிடக்கும். இந்த மக்கு என்ன மக்கு எதுக்குன்னே தெரியாது. அது டைப் பார்த்தீங்கன்னா சொட்டு 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 சொட்டுன்னு உளுந்துக்கிட்டு கிடக்கும். அதை ஒரு பிளம்பரை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணணும் கூட இவங்களுக்கு என்ன ஆகுதுல்ல, அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. நம்ம போய் சிஸ்டர் ரெஸ்ட் ரூம் இது எனக்கு பாஸ்டர்வாங்க, உள்ளே போய் பார்த்தோம். இந்த காமெடியெல்லாம் பார்த்த சேபாவின் ராஜஸ்ரீக்கு எப்படி இருக்கும்? மயக்கம் போட்டு விழுந்துருவா. இப்படி ஒரு வீடான்கள் எல்லாம் புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுவாள். எல்லாம் வலது கை வைத்துங்க. புத்தி உள்ள ஸ்திரீகள்லாம், என் வீட்டை இன்னைக்கு நான் போய் சுத்தம் பண்ண ஆண்டவரே, இப்ப போய் நான் சுத்தம் பண்ணுவேன் ஆண்டவரே என் வீட்டை. இயேசுவே, நான் யூஸ் பண்ணக்கூடிய பிரஷ், நான் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட், நான் அப்பா என் கைப்பிடி இருக்கிற வாளி, கைப்பிடி இருக்கிற மக்கு மட்டும் அப்பாண்டவரே, அந்த மக்குல இருக்கிற அழுக்கெல்லாம் நான் தொடச்சிருவேன். என்னுடைய வாளி, என் வாளியில் இருக்கிற அழுக்கெல்லாம் நான் தொடச்சி வைப்பேன். என் ஜன்னல் கம்பியெல்லாம் நான் தொடச்சி வைப்பேன். என் கேட்டனெல்லாம் நான் துவச்சி போட்டுருவேன் ஆண்டவரே. இன்றைக்கு என் வீட்டை நான் புதிதாக்குவேன் ஆண்டவரே. என் கரத்திலே கொடுத்திருக்க என் வீட்டை நான் நன்றாக வைப்பேன். டெய்லி நான் வீட்டை பெருக்கி தொடச்சி முகம் பார்க்கிற கண்ணாடி போல என் தரையை நான் ஆக்குவேன் ஆண்டவரே. சேபாவின் ராஜஸ்ரீ என் வீட்டை பார்த்து பிரமிச்சு போகும்படியாக என் அப்பா என் வீட்டை நான் பராமரிப்பேன் ஆண்டவரே. நான் புத்தி உள்ள ஸ்திரீ அப்பா, எனக்கு புத்தியை கொடுத்திருக்கிறீர், ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. இயேசுவே, எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. இன்றைக்கு என் கண்களை நீர் திறந்ததற்காக நன்றி. என் வீட்டை அல்ல, என்னை நீர் புதுப்பித்திருக்கிறீர் அப்பா. இயேசுவே, என்னை புதிதாக்கி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, நான் கேள்விப்பட்ட சேபாவின் ராஜஸ்ரீ சொல்றா, நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. பாதியாக எனக்கு சொல்லலன்றா. அவ்வளவு தூரம் அவங்க சொன்னதை காட்டிலும் மேலாக இருக்கிற ஞானத்தை பார்க்கிறா. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். இவ்வளவு ஞானமுள்ள ராஜாவை தங்களுடைய ராஜாவா வச்சிருக்கிற அந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. எப்போதும் உனக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். அபிஷியல்ஸ், the officials, they work under you, they are blessed people. உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க உங்களை பார்த்து பயப்படணும், பயப்படணும். உங்க ஞானத்தை கண்டு பயப்படணும். நீங்க எப்படி பேசுறீங்க, உங்க கர்சீவை பார்த்தா சுத்தமா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கர்சீவை எடுத்து முதல்ல முகத்தை துடைப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, கர்சீவை எடுத்து கழுத்தை துடைப்பாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கழுத்தை துடைச்சு அதே கர்சீவை முகத்தை துடைப்பாங்க. இப்ப இந்த கழுத்துல இருக்க வேறு வேலை எங்க இருக்கு? இந்த முகத்துல இருக்கு. அந்த கர்சீவை என்ன பண்ண வேண்டியது, குப்பை கூட மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி எடுக்க வேண்டியது, அதை துடைக்க வேண்டியது, திரும்ப உள்ள சொருக வேண்டியது, எடுக்க வேண்டியது, அதை அழகா மடிச்சு வைக்கணும். அதெல்லாம் என்ன இல்லை. காலையில படுக்கையிலேருந்து எழும்புறீங்களா, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அழகா நீங்க போத்தின பெட்ஷீட்டை எடுத்து நல்லா மடிச்சு வைக்கணும். நீங்க படுத்திருக்கிற படுக்கையை எல்லாம் அப்படி கசங்கி போயிருக்கும், அதெல்லாம் நல்லா எடுத்து நீட்டா வைக்கணும். பில்லோவெல்லாம் எடுத்து அழகா அடுக்கி வைக்கணும். அப்படியே எந்திரிச்சு அப்படியே வருது. இந்த சிம்சோன் போனான் பாருங்க, சிம்சோன் அப்படியே எந்திரிச்சு அப்படியே போனான்ற மாதிரி வருது. ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டு தலைவியைத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க, குடும்ப தலைவியைத்தான் பார்ப்பாங்க. உங்களை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும், உங்க வீட்டை எப்படி வச்சுக்கிறீங்க? இந்த வாளியெல்லாம் பார்த்தீங்கன்னா விழு 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 விழுன்னு இருக்கும். பாத்ரூம்ல போனீங்கன்னா அப்படியே வலிக்கு விழு, அப்படியே பார்த்துக்கணும். அப்படியே இயேசுவே காப்பாத்துக்கப்பா காப்பாத்துக்கன்னு. அது போட்டு அதை தேய்ச்சி கழுவுறதே கிடையாது. அவ்வளவு பாசம் பிடிச்சி 1947 அந்த காலத்தில் இந்த ஃபிலிம் டிவிஷன் நியூஸ் வரும்.
1947 பீகாரில் வெள்ளம் வந்ததுன்ற மாதிரி இவங்க வீடெல்லாம் அப்படி இருக்கும், ஐதர் காலத்து மாதிரி. வீடு பளிச்சுன்னு இருக்கணும், லைட் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு போடணும். நல்லா எல்இடி லைட் வந்துருச்சு, இப்போ நல்லா குறைச்ச லைட்லேயே நல்ல வெளிச்சம் வரும். அங்கே போய் மினுக்குன்னு போட வேண்டியது, நம்ம தேடணும். சுவிட்ச் இருக்கு பாருங்க, சுவிட்சை போடணும், யோசிக்கணும். நம்ம அப்படி யோசிக்கணும், ஏன்னா அவ்வளோ அழுக்காக இருக்கும் சுவிட்சு. நம்ம தொட்டோம்னா போச்சு, அப்படியே அழுக்கா சுவிட்ச் எல்லாம் நிற்கும். அதெல்லாம் துடைக்கணும்னு கூட என்ன பண்ணல, நேரம் இல்லை, பிஸி. பிள்ளைக்கு மூக்க துடைக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல கர்சீவை பழகி கொடுக்கணும். இந்த சேலையை எடுத்து துப்பட்டாவை எடுத்து அப்படி பிடிச்சி வருவானுங்க. அவன் என்ன பண்ணுமா, அடுத்து அந்த மூக்கு ஒழுங்கினோடனே நேரம் வருவான். அவங்க அம்மா சேலையை எடுத்து யார் பழக்கனா, எங்க மதுரை பசங்க ஆத்தா, ஆத்தா பழக்கினது. ஆத்தாக்கள் நல்லா இருந்தா பிள்ளைகள் நல்லா இருக்கும். புத்தியுள்ள மனைவியாருங்க, புத்தியுள்ள தாயாருங்க. புருஷனை எப்பயுமே கடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. புருஷன் ஜெபம் பண்ணலான்னு உடனே ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பொண்ணு ரெட்சியும் இவரை ரெட்சியும். யார், அவங்க அப்பாவையாம். ஏன் அப்படி ஜெபம் பண்றேன், அவங்க அம்மா அப்படி ஜெபம் பண்ணுமா. எப்பயுமே வெர்டிக்கல் பிரேயர் பண்ணணும், ஹரிசாண்டல் பிரேயர் பண்ணக்கூடாது. என்ன பண்றது, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே அப்பா இவரை ரட்சிங்க அப்பா, இந்த மனுஷனுக்கு புத்தியே தாரும் ஐயா. ஏன்னா இவங்க புத்திசாலியா, புருஷனுக்கு என்ன இல்லையா, புத்தியில. ஆண்டவரே இவருக்கு அறிவை தாருங்க அப்பா, ஞானத்தை தாருங்க. இன்னைக்கு சபையில உங்களுக்கு தான் பேசினார். உங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருப்போம்ல, அந்த மனைவிமார்கள்ல அப்படி 8 கணவன்மாரில் பார்ப்பாங்க. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் உடனே உங்களுக்கு தான். சாத்தா எங்க இருக்கான், இப்ப சாத்தான் நல்லவன் ஆயிட்டான். இப்ப சாத்தா எங்க இருக்கான், அவங்கவுங்க புருஷனுக்குள்ளதான் இருக்கான். பாவிகளை கர்த்தர் நேசிக்க மாட்டார். உடனே இந்த பையன் எல்லாம் பார்த்து இருப்பான், அம்மா என்னம்மா, அப்பாடா அப்பா. வீட்டில் வந்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே சாத்தான் எங்க அப்பாவுக்குள்ள புகுந்துட்டார் அங்குன்னா. யாரா சொன்ன, எங்க அம்மா சொன்னாங்க. துரோகிதன் நாபால் துரோகிதனா இருந்தான், முரடனா இருந்தான். உடனே நைட்டு ஜெபம், ஸ்தோத்திரப்பா என் புருஷனோடு நீ பேசுனதுக்காக ஸ்தோத்திரம்மா. யாரு துரோகிதன், யாரு முரடன், உலகத்திலேயே என் புருஷன் தான். துன்மார்க்கன் யாரு, கெட்டவன் யாரு, என் புருஷன் தான். கேஎஸ்ல நல்லவன், கேஎஸ்சி நல்லவன், யூதாஸ் நல்லவன், பீலியாம்லாம் நல்லவன். கெட்டவன் யாரு, அநீதி செய்யறது யாரு, புருஷன் தான். இப்படி அவங்களுக்கு கொடுத்தாரு புருஷனை ஆண்டவர். எல்லாம் வலது கை வைத்து, கல்யாணம் ஆன பெண்கள்லாம் கையை வைத்துங்க, எனக்கு மனைவிமார்கள் கையை வைத்துங்க. இயேசுவே என் புருஷன் நல்லவர் ஐயா, என் புருஷனை நீங்க தான் சிருஷ்டித்தீங்க, நீ நல்லதாவே சிருஷ்டித்தீரப்பா, துன்மார்க்கனை நீ சிருஷ்டிக்கலப்பா, என் புருஷனை நல்லவராகவே படைத்திருக்கிறீரப்பா, என் பார்வையை மாத்தும் ஐயா, எனக்கு நல்ல புருஷனை கொடுத்திருக்கிறீரப்பா, எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா, கிருபை பாராட்டும். கரங்களை தட்டி கதை மேம்படுத்துவோமா. ஒரு அம்மா அந்த புருஷன் திட்டுது, ஏதோ ஒரு தகராறு, உடனே போயா லாரிலேயே அடிபட்டு செத்து போயா. ஏன் ஸ்கூட்டர்ல அடிபடக்கூடாதான், 2 சக்கரம் தானா பழைச்சிருவாராம். கார் 4 சக்கரம், அதுலயும் பழைச்சிருவாராம். லாரின்னா என்ன, எத்தனை சக்கரம், 6 சக்கரம். சட்னி ஆயிரணுமா. சரி அவர் செத்து போயிட்டார், நீ என்ன பண்ணுவீங்க, நீ சொன்ன மாதிரி கர்த்தர் எடுத்து தரணும், என்ன பண்ணுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, சும்மா வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. போய் அப்படி செத்து போய் ஆவான். அவர் செத்து போயிட்டா நீ எங்கெங்க போவீங்க, எங்க போவீங்க. அப்படி துச்சமா நினைக்க கூடாது புருஷன்மார்கள் நாங்க கொஞ்சம் அமைதியா இருப்போம், லோ ப்ரொஃபைல்ல இருப்போம். ஏன்னா எங்க மனைவிமார்கள் சமைச்சு போடுறீங்க, துணியை துவைக்கிறீங்க, எங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க, புத்திசாலியா இருக்கீங்க, அதனால ஒரு படி மேலே வச்சு பார்க்குறோம். உடனே போட்டு அப்படியே பிடிச்சி ஆட்டுறது போட்டு, ஓ வாயா போயான்னு பேசுறது. காசை பூரா கையில் வச்சுக்கிட்டு எங்க அங்கே 10 பவுனுக்கு வாங்கி போட்டிருக்காங்க, அவங்க 15 பவுனுக்கு வாங்கி போட்டிருக்காங்க, இவர் 8 பவுனுக்கு வாங்கி போட்டிருக்காராம். 10 பவுனுக்கு வாங்கி போட்டு ராத்திரி போவீங்களா, தூத்தூரில் போயிடுவீங்களா நீங்கள், போய் பாருங்க பார்க்க, 10 மணி இருட்டுக்குள்ளே போங்க பார்க்க, 10 பவுன் 15 பவுனுக்கு நகையை போட்டு போங்க பார்க்க, புருஷன் இல்லாமல் போய் பாருங்க பார்ப்போம். அப்போ அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயான்னு பாடிட்டு போவீங்க.
சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், படுக்க பார்ப்போம். அப்ப மட்டும் புருஷன்மார் வேணும். அப்ப தனியா யூடியூப்ல போகும்போது மட்டும் சோத்திரம் 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 வீட்டில் இருக்கும்போது அந்த ஆவியை கட்டுகிறேன், இந்த ஆவியை கட்டுகிறேன், இந்த ஆவியை கட்டுகிறேன், அந்த லோகாதிபதிகளை கட்டுகிறேன், இந்த அந்தகாரத்தின் கிரியைகளை கட்டுகிறேன், பிசாசே உனக்கு இடம் கிடையாது, பயங்கர ஜெபம் பண்றது. யூடியூப்ல போகும்போது எங்க வாங்க, எங்க வாங்க கொஞ்சம், இங்க இருந்து இங்க போறதுக்கு வாங்க கொஞ்சம், ஒடே ஒன்று சரக்க ஓடே, ஐயோ 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 சாத்தா. இப்ப என்னாச்சு, வீட்டுல இருந்த வீரம் என்ன போச்சு, இப்ப அப்ப மட்டும் புருஷன் வேணும். எல்லாம் வலதை வைத்துங்க, எனக்கு புருஷன் அவசியம் ஐயா, எனக்கு புருஷன் அவசியம் அவசியா, எப்பா எனக்கு கிருபை பாராட்டுமைய, தாழ்த்துகிறேன் தாழ்த்துகிறேன். ஆமென். அதுதான் ஞானம். பாருங்க 9வது வசனத்தை சொல்ற பாருங்க, உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்து மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோஸ்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடினால் நியாயமும் நீதியும் செய்கிறதுக்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். எவ்வளவு அருமையா கொடுத்திருக்காரு பாருங்க சாலமோனுக்கு. பாருங்க சங்கீதம் 127 அந்த முதல் 4 வசனங்கள் பாருங்க. சாலமோன் எழுதின சங்கீதம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலால விழித்திருக்கிறது விருதா. முதல்ல வீட்டை பத்தி சொல்றார். நம்ம எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் அதை கட்ட முடியுமானா கர்த்தருடைய கிருபை வேணும், கர்த்தருடைய கிருபை வேணும். நீங்க ஸ்ரீலங்கால போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ரீலங்காக்கு நான் சில வருஷங்களுக்கு முன்பாக ஊழியத்துக்காக போயிருக்கும் போது ஒருத்தர் வீட்டை காமிக்கிறாரு, இதை 7 தடவை கட்டினேன்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. 7 வீடான்னு கேட்டேன். இல்லைங்க, ஒரே வீடு தான் 7 தடவை கட்டினேன்றாரு. என்னங்க 7 தடவை, என்ன புரியல. ஒவ்வொரு தடவையும் எல்டிடிக்கும் இராணுவத்துக்கு இடையில சண்டை வரும்போது இந்த இடத்துல அடி அடின்னு அடிப்பாங்களாம், துப்பாக்கியை வச்சு பட 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 படன்னு அடிப்பாங்களாம். வீடு பூரா இடிஞ்சு போயிருமா, திரும்ப கட்டுவாராம், திரும்ப போர் வருமா, திரும்ப பட 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 படன்னு அடிச்சு திரும்பவும் போயிருமா, துப்பாக்கி வச்சு அடிச்சு அடிச்சு திரும்ப திரும்ப ஒரே வீட்டை 7 தடவை கட்டியிருக்காருங்க. அவ்வளவு சொத்தும் போயிருச்சு, இருந்த காசெல்லாம் போயிருச்சு. அதான் சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாரையில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தருடைய கிருபை வேணும். காசு இருந்தா முடியாது, இயேசு வேணும். கர்த்தர் நகரத்தை காவாரை காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. எனக்கு காவலாளி இருக்கான்னு உட்கார்ந்துட முடியாது. காவலாளி அடிச்சு போடுறது எவ்வளவு நேரம்? கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றணும். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. நீங்க அவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு கடினமா உழைச்சு சம்பாதிச்சா நினைக்காத. உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கொடுக்கிறவர் நான். நான் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்றார். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தூங்குறது கூட கர்த்தருடைய கிருபை வேணும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் எந்த விஞ்ஞானியாலும் கொடுக்க முடியாது. எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் ஒரு பிள்ளையை பெற முடியாது. கர்த்தரே தந்தாதான் உண்டு. கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அழகா சொல்றார் பாருங்க, பிரசங்கி 9 அதிகாரம் 11வது வசனத்துல, நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, அதாவது பூமியில நடக்கிறத சொல்றாரு. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், நான் முதல்ல படிச்சிடறேன், அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்றேன். ஓடுகிறவர்களுக்கு வேகமுள்ள வேகமும், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ள ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தமிழ்ல படிக்கும் போது கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. நியூ செஞ்சுரி வெர்ஷன் படிக்கிறேன். ஐ ஆல்சோ saw something else here on earth. The fastest runner does not always win the race. வேகமாக ஓடுறவன் எப்பவுமே ரேஸ்ல வின் பண்ணிட முடியாது. நீ வேகமாக ஓடுறவன் தான், ஆனா நீ ஓடி நீ பிரைஸ் வாங்க நினைக்காத. கர்த்தரதை வாய்க்கை செய்தாதான் உண்டு. The strongest soldiers does not always win the battle. நல்ல திடகாத்திரமா இருக்க போர் வீரன் நினைச்சு போகாத. அப்படி இருந்தா நீ ஜெயிச்சலாம் நினைக்காத. கர்த்தருடைய கிருபை உனக்கு வேணும். The wisest does not always have good. நீ நல்ல ஞானமா இருக்கிற, புத்திசாலியா இருக்க, நல்லா சம்பாதிக்க நினைக்காத. என் தயவு வேணும். The smartest does not always become wealthy.
நல்ல புத்திசாலியா இருக்கிறதுனால நல்லா சம்பாரிச்சால் நினைக்காத, என்னுடைய தயவு வேணும். The talented one does not always receive prize. நல்ல தாளந்துகள் இருக்கின்றதுனால நான் பிரைஸ் வாங்கிடுவேன் நினைக்காத, எப்பொழுதுமே நான் வாங்கல நினைக்காத. உன் தாளந்துகள் போதாது, என் கிருபை உன் தயவு உனக்கு வேணும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. டைம் அண்ட் சான்ஸ் happen to everyone. ஆமென்.